வணக்கம் நண்பர்களே, லேர்ன் யுவர் செல்ஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, நம்ம நேர் ஒருத்தர் நமக்கு கால் பண்ணி எக்ஸலில் ஒரு ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சுங்க. ஆனால் அதில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அந்த ஷீட்டை மற்றவங்க எடிட் பண்ண கொடுக்கும்போது ஒரு சிலர் வந்துட்டு தன்னோட டேட்டாவை வேறு யாராவது மாடிஃபை பண்ணிட்டாங்க, அந்த டேட்டாவை வந்து டெலீட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நிச்சயமாங்க, எக்ஸல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கடலுங்க. இந்த கடலில் கிடைக்காத விஷயங்களே இல்லைங்க. அதுக்கான சொல்யூஷன் இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் உங்களோட எக்ஸல் ஷீட்டில் இண்டிவிஜுவலாக செல் பை செல் வந்து பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுங்க. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மக்கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குங்க. இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஏரியாவை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், அன்ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் செல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களோட சீட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து மார்க் என்ட்ரு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கு வேற ஒரு ஸ்டாஃப் வந்து மார்க் டேட்டா வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ அப்போது தெரியாமலோ இல்லை கை தவறுதலாவோ வந்து இன்னொரு டேட்டாவை டெலீட் பண்ணிடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா வந்து நான் போட்டிருந்தேன், அதை வந்து டெலீட் ஆகிருச்சு, இல்லை எடிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குங்க. இந்த ஷீட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ், அதாவது இந்த காலம் வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த செல்லுக்கெலாம் ஒரு பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்லுக்கெலாம் ஒரு பாஸ்வேர்டு, இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்லுக்கெலாம் ஒரு பாஸ்வேர்டு, இப்படி நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பாஸ்வேர்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ மெனுக்கு போங்க. ஸோ ரிவ்யூ மெனுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலோவ் யூசர்ஸ் டு எடிட் ரேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதாவது இந்த ரேஞ்சஸ் எல்லாம் வந்து யூசர்ஸ்க்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுங்க. ஸோ இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஞ்சஸ் அன்லாக்டு பை அ பாஸ்வேர்ட் வென் எ ஷீட் இஸ் ப்ரொடெக்டட். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த நியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ரேஞ்ச் கேட்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கான டைட்டில் ஃபஸ்ட்டு கேட்குது. டைட்டில் நம்ம என்னென்னு கொடுக்குறோன்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறனால நான் அந்த இடத்துல ஃபிசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க. ஸோ ரெஃபர் த செல்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த அம்புக்குறியை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற காலமை என்டையராக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை விட்டுருங்க. அதை தவிர மீதி இருக்கிற ரேஞ்செல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ரேஞ்சுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, நான் ஃபிசிக்ஸ் அப்படின்னு PHY அப்படிங்கிறதே பாஸ்வேர்டாக கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து ஓகே கொடுக்குறேன். ரீகன்ஃபர்மேஷன் சொல்லுது அந்த பாஸ்வேர்டை. ஸோ மறுபடியும் அதே பாஸ்வேர்டை கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேங்க. ஸோ இப்போது இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்க்கு என்ன வந்துருச்சு, பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிவிட்டோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ரேஞ்சை செட் பண்ணுமா, மறுபடியும் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரேஞ்ச் 2 என்ன அப்படிங்கிறத கேட்குதுங்க. ஸோ இப்போ ரேஞ்ச் 2 என்னன்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெஃபர் த செல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி செகண்ட் ரேஞ்சுக்கு என்ன செல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணுங்க. ஸோ இதுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் CHE அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதே பாஸ்வேர்டை கேட்குது. ஸோ இப்போயும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றோம். ஸோ இப்போ 2 ரேஞ்ச் செட் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, இல்லை எத்தனை டேட்டாஸ் நீங்கள் வந்துட்டு ரேஞ்சாக பிரிக்கிறீங்களோ, அந்த ஒவ்வொரு ரேஞ்சுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாஸ்வேர்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்தடுத்து நியூ அப்படின்னு கொடுத்த வேண்டியதாங்க. ஸோ ரேஞ்ச் டைட்டில் கொடுங்க ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து செகண்டில் என்ன பண்ணணுன்னா, எந்த செல்ஸ் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டை கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா அது ரீகன்ஃபர்மேஷன் கேட்கும். அதே பாஸ்வேர்டை கொடுத்து மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒவ்வொரு செல் ஆஃப் ரேஞ்சுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தனித்தனியாக இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு வரேன். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, என்டையராக அந்த ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா அதை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் அவங்க எடிட் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா? உதாரணத்துக்கு இங்கே நம்ம பாஸ் ஃபெயிலுக்கெல்லாம் ஃபார்முலா செட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிறது, சிங்கிள் சப்ஜெக்ட் அலோன் ஆகிறது, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபெயிலுக்கு வந்து ஃபார்முலா வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாஸ்வேர்டெலாம் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணிடுறோம், பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அப்ளை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சீட்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே போனீங்கன்னா ப்ரொடெக்ட் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஸோ அதே பாஸ்வேர்டு என்ன சொல்லணும் உங்களுக்கே தெரியும், ரீகன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லும். ஸோ பாஸ்வேர்டை கொடுத்து ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எங்களோட ஷீட் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ இதில்
எந்த இதை எடிட் பண்ண முடியாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸை மட்டும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம், கெமிஸ்ட்ரியை எடிட் பண்ணிக்கலாம், மேக்ஸை எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம ரேஞ்ச் வந்து செட் பண்ணிட்டோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நம்ம இண்டிவிஜுவல் பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபிசிக்ஸோட மார்க் நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே என்ன கேட்டுருது, என்டர் த பாஸ்வேர்ட் டு சேஞ்ச் த செல். இந்த செல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பாஸ்வேர்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம எனக்கு என்ன கொடுத்துருந்தோம்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ PHY அப்படிங்கிறது பாஸ்வேர்டு கொடுத்துருந்தோம். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துருந்தா இங்கே பாருங்கள் இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எந்த மார்க் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம பாஸ்வேர்டை கொடுத்து எடிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறத எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதே இது நான் பக்கத்தில் கெமிஸ்ட்ரி அந்த வாத்தியார் வந்து தெரியாமல் கிளிக் பண்ணிடுறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன கேட்டோம்னா பாஸ்வேர்டு கேட்குங்க. அதை அவர் டெலிட் பண்ணணுனாலோ இல்லை மாடிஃபை பண்ணணும்னு நினச்சாலும் என்ன பண்ணிடும், பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அப்போ இந்த செல் ஒன்லி ப்ரொடெக்டட் பை தட், அந்த பர்டிகுலராக நம்ம யாருக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களோ அவங்களால மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ண முடியுங்க. ஸோ இதை பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தப்பாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னா பாஸ்வேர்டு இஸ் சப்ளைட் நாட் கரெக்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு எக்ஸல் ஷீட்டை அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு என்னென்ன டேட்டாலாம் யாரெல்லாம் எடிட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துடலாங்க. அவங்க அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அந்த செட் ஆஃப் செல்ஸில் மட்டும் என்ன பண்ணிக்குவாங்க, அவங்களோட வேல்யூஸை மாடிஃபை பண்ணலாம். ரிமைனிங் இருக்க எந்த வேல்யூவுமே வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இப்போது உங்களோட எக்ஸல் ஷீட்டில் அவங்க வந்துட்டு என்னோட டேட்டா மாடிஃபை ஆயிடுச்சு, என்னோட டேட்டாவை வேறு யாரோ டெலிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லைங்க. அந்த ஷீட்டை அந்த செல்லை வந்து அவங்களால மட்டும்தான் வந்து அதை அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நண்பர்களே, இப்போது உங்களோட ஷீட்டை அழகாக ப்ரொடெக்ட் பண்ணிடலாங்க. ஸோ மற்ற செல்ஸை மட்டும் இல்லைங்க, இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒரு ரோக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் செல்லை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பாஸ்வேர்டு கொடுத்துக்க முடியுங்க. இந்த பாஸ்வேர்டை இண்டிவிஜுவலாக நீங்கள் யாரெல்லாம் எடிட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணிக்குவாங்க. ரிமைனிங் செல்ஸ் எதையுமே வந்து அவங்களால டச் பண்ண முடியாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலோட விரைவில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.